இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமாட்டா உள்ளிட்ட குழுவினர் கிளிநொச்சி முகமாலையில் உள்ள கன்னிவெடி அகற்றும் பகுதிக்கும் சென்றனர். ஜப்பானிய தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் கன்னிவெடி அகற்றும் செயற்பாடுகளை பார்வையிட்டதுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர். கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கையில் அர்ப்பணிப்புடன் ஈடுபடும் இவர்களின் முயற்சிகளை நான் பாராட்டுகின்றேன். இந்த கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகளுக்கு ஜப்பானிய அரசாங்கம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிதி உதவி அளித்து வருகின்றது. ஏனெனில் மக்கள் தமது பொருளாதார நடவடிக்கைகள் அடங்கலாக அன்றாட செயற்பாடுகளை பாதுகாப்பான சூழலுடன் கொண்டு நடாத்துவதற்கு இது மிகவும் அவசியமாக உள்ளது. எனவே எம்மால் முடியுமானவரை இந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் தொடர்ந்தும் உதவுவோம். இந்த கன்னிவெடி அகற்றும் முயற்சிகளையும் தாண்டி வடக்கு மாகாணத்தின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கும் உதவிகளை வழங்க உள்ளோம். இதனால் எதிர்காலத்தில் வருமான இடைவெளிகள் குறைக்கப்படுவதுடன் தேசிய நல்லிணக்க செயற்பாடுகளையும் சுமூகமாக கொண்டு செல்வதற்கு உந்து சக்தியாக அமையும். இதனை அடுத்து இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமாட்டா உள்ளிட்ட குழுவினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி வளாகத்தின் விவசாய பீடத்துக்கும் இன்று சென்றிருந்தனர். யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி சிறி சர்க்குணராஜா, பல்கலைக்கழக சமூகத்தினரும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். ஜப்பான் அரசின் நிதியுதவியில் விவசாய பீடத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களையும் குறித்த குழுவினர் பார்வையிட்டனர்.